டிவோஷனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. இன்னைக்கு சனி பிரதோஷம். சனி பிரதோஷ விரதம் யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். சிவனுக்கும் பார்வதிக்கும் உகந்த பிரதோஷ விரதம் மே 24, அதாவது இன்று சனிக்கிழமை வந்திருக்கு. அன்றைய தினம் விரதம் இருந்தால் சனி தோஷம், கால சர்ப்ப தோஷம் நீங்கும் என்பது நம்பிக்கை. பிரதோஷ விரதம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் என்றாலும் சனி பிரதோஷ விரதத்தை யார் யாரெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்துக்கள் சிவன் பார்வதி தேவியின் அருளை பெறுவதற்காக இருக்கும் ஒரு முக்கியமான விரதம்தான் பிரதோஷ விரதம். இந்த விரதம் இந்த ஆண்டு இன்னைக்கு, அதாவது 24ஆம் தேதி வந்திருக்கு. இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் சனி பிரதோஷ விரதமாக அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விரதத்தை யார் ஒருவர் பக்தியுடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமானின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அவர்களின் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியில் வளர்பிறை மற்றும் தேய்பிறை விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. சனி பிரதோஷ விரதம் இருப்பதால் சனி பகவானால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து தடைகளிலிருந்து நீங்கும். குறிப்பாக கால சர்ப்ப தோஷம், பித்ரு தோஷம் போன்ற பிரச்சனைகளுக்கு இது சிறந்த பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பதால் பல பிரச்சனைகள், தடைகள் நீங்கும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள். சாஸ்திரங்களின்படி சிவபெருமான் தான் சனி பகவானின் குரு. அதனால் சனி பிரதோஷ விரதம் சனி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும். சனி பகவானின் 7.5 சனி, கண்ட சனி தாக்கம் குறையும். யாருக்காவது சனி தோஷம் இருந்தால் இந்த விரதம் அதன் பாதிப்பை குறைக்கும். இந்த விரதம் ஆசைகளை நிறைவேற்றும். வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் தரும். வேலை, வியாபாரம் செய்யும் இடங்களில் கஷ்டம் இருந்தால் அது நீங்கும். இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு. யாருக்கெல்லாம் வேலை, தொழில் பிரச்சனை உள்ளதோ, வாழ்க்கையில் நிம்மதியில்லாத நிலை உள்ளதோ அவர்கள் இந்த விரதத்தை அவசியம் கடைபிடிக்க வேண்டும். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த விரதம் இருந்தால் அதன் தீவிரம் குறையும். மேலும் இந்த விரதம் விருப்பங்களை நிறைவேற்றும். வாழ்க்கையில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் கொடுக்கும். வாழ்க்கையில் நிலையற்ற தன்மை, குழப்பமான சூழல், கடன் பிரச்சனை, 1000 நெருக்கடிகள் ஆகியவற்றில் சிக்கி இருப்பவர்கள், தீராத துன்பங்களில் இருப்பவர்கள், விருப்பங்கள் நிறைவேறும் என்று ஆசை உள்ளவர்கள், தடைகளை அதிகம் சந்திப்பவர்கள் இந்த அற்புதமான சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்யலாம். அனைத்து பிரதோஷங்களிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட இந்த சனி பிரதோஷம் அன்று விரதம் இருந்தால் இந்த துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நாம் செய்த பாவங்கள், கர்ம வினைகள், பித்ருதோஷம் உள்ளிட்ட தோஷங்களில் சொல்ல முடியாத அளவிற்கு துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனி பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்கலாம். முடிந்தவர்கள் சிவ பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். பால், மஞ்சள், பன்னீர், வில்வ இலை, உங்களால் என்ன அபிஷேகத்திற்கு, அர்ச்சனைக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை நீங்க கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம். இன்றைய தினம் தானங்கள் செய்தால் சனியின் அருளும் சிவனின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சிவன் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும்பொழுது இதை செய்ய மறக்காதீங்க. சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை தரிசனம் செய்துவிட்டு திரும்புவதுதான் பெரும்பாலானவர்களின் வழக்கம். ஆனால் சரியான முறையில் சிவன் கோவிலில் இருந்து எப்படி வழிபட வேண்டும் என்பது தெரியாது. இதனால் நம்முடைய வழிபாட்டிற்கு பலன் இல்லாமல் போய்விடும். சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட முழு பலனை அடைவதற்கு சிவன் கோவிலில் இருந்து திரும்புவதற்கு முன் என்னென்ன விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும் என்பதையும் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தினமும் கோவிலுக்கு செல்வதால் நம்முடைய மனதிலும் நம்மை சுற்றியும் இருக்கும் எதிர்மறை ஆற்றல் அழிந்துவிடும். மனமும் ஆன்மாவும் தூய்மை அடையும் என சொல்லப்பட்டிருக்கு. அதே சமயம் எந்த கோவிலுக்கு சென்றால் எந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்று இந்து மதத்தில் சில வழிகாட்டுதல்கள் சொல்லப்பட்டிருக்கு. முழு முதற் கடவுளான விநாயகரை தோப்புக்கர்ணம் போட்டு தலையில் குட்டிக்கொண்டு வணங்க வேண்டும். பெருமாள் கோவிலுக்கு சென்றால் முதலில் தாயாரை தரிசனம் செய்த பிறகுதான் பெருமாள் சன்னதிக்கு சென்று வணங்க வேண்டும். ஆனால் சிவன் கோவிலுக்கு சென்றால் முதலில் சிவன் சன்னதிக்கு சென்று வழிபட்ட பிறகுதான் தாயாரை சென்று தரிசிக்க வேண்டும். மற்ற தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறையில் இருந்து சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடும் முறை வேறுபட்டதாக இருக்கும்.
பிரதோஷ வேளையில் எப்படி வலம் வர வேண்டும், மற்ற நாட்களில் எப்படி வழிபட வேண்டும் என விதிமுறைகள் உள்ளது. அதேபோல் சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்கே செல்லக்கூடாது, சண்டிகேஸ்வரரை வணங்கி கைகளை காட்டிவிட்டு செல்ல வேண்டும் என்பது போன்ற பல முறைகள் உள்ளது. இதுபோல் சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கிருந்து திரும்பும் பொழுது வேறு என்னென்ன விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். பிரசாதத்தை தவிர கோவிலில் இருந்து சிறு துரும்பு கூட நாம் கொண்டு வரக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதனால் சிறிது நேரம் அமர்ந்துவிட்டு உடையில் உள்ள தூசியை கூட தட்டிவிட்டு தான் எழுந்து வர வேண்டும். சிவகணங்கள் கோவிலில் இருந்து திரும்பும் பொழுது கூடவே வராமல் இருப்பதற்காக சிவன் கோவில் பிரகாரத்தில் அமர்ந்துவிட்டு வர வேண்டும் என்பார்கள். சிவன் கோவிலில் நவகிரகங்களை சுற்றுவதால் அங்கே உட்காராமல் வந்தால் கிரகங்கள் நம்முடன் கூட வந்துவிடும் என சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சிவன் கோவிலில் நாம் உட்கார்ந்தால் அதுவும் அங்கேயே உட்கார்ந்து விடும் என்பது நம்பப்படுகிறது. சிவன் கோவிலில் வழிபட்ட பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்றுதான் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் வழிபடுவது. பொதுவாக இங்கு வந்தவுடன் பெரும்பாலானவர்கள் கைகளை தட்டி சொடுக்கு போட்டு வழிபடுவது உண்டு. ஆனால் சண்டிகேஸ்வரர் எப்பொழுதும் தியானத்தில் இருப்பவர். அதனால் அவரை அமைதியாகத்தான் வணங்க வேண்டும். ஆலய தரிசனத்தை சிறப்பு பெற செய்து முடித்து விட்டேன் என மனதுக்குள் நினைத்து வணங்கினாலே போதும். சண்டிகேஸ்வரருக்கு வஸ்திரம் வைத்து வழிபட்டால் அவர்களது தலைமுறைக்கு வஸ்திர பஞ்சம் ஏற்படாது. அதோடு சுப காரிய தடைகளும் விலகும். இவருக்கு வில்வம் சாட்சி வழிபட்டால் வாழ்வில் அனைத்து வளங்களும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு சனி பிரதோஷம், யாரெல்லாம் இந்த பிரதோஷ விரதம் கடைபிடிக்க வேண்டும், அதே மாதிரி சிவன் கோவிலில் இருந்து வழிபட்ட பிறகு நம் வீட்டிற்கு எப்படி வர வேண்டும், சண்டிகேஸ்வரரை நம்ம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெளிவாக பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் நண்பர்களுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.